ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். எத்தனை பேர் இந்த கால வேளை தேவனுடைய அந்த விலையேற பெற்ற அந்த அனுபவத்தை பெற்றீங்க? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல விடுதலையோடு சந்தோஷத்தோடு நாம் ஆராதித்தோம். ஆமேன். அல்லேலூயா. கரங்களை தலையில் சொல்லுங்க. ஒவ்வொரு வாரத்திலும் நாம் தேவனுடைய அந்த கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஏன் ஒரு குடும்பத்தில் தலைவர் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, அல்லது தலைவர் நீங்கள் வேறு இடத்துக்கு வேலை செய்கிறீங்க, போயிருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் மனைவி மாத்திரம் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, மனைவி தன் பிள்ளைகளோடு என்ன செய்யலாம் அப்படின்னா, இது சபைக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இது கரங்களில் சொல்லுங்க. ஆமேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவராய் கர்த்தர் இந்த பூமியில் இருந்த பொழுது, என்னுடைய இரத்தத்தையும் என்னுடைய மாமிசத்தையும் புசியாதவன் எனக்கு அவனிடத்தில் என்ன இல்லை, பங்கு இல்லை அப்படின்னார். அப்போது ஒவ்வொரு வாரமும் அதை அனுசரிக்கணும். அப்படின்னா ஒரு 3 விதத்தில் நாம் என்ன செய்கிறோம், இதை நாம் அனுசரிக்கிறோம். ஒன்று, ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. இரண்டாவது, அவருக்கு எனக்கு இருக்கிற அந்த தொடர்பு ஒவ்வொரு வாரமும் புதுப்பிக்கப்படுகிறது. மூன்றாவது, இந்த கம்யூனியன் மூலமாய் தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக நாம் பெறுகிறோம். கரங்களில் எல்லாம் சொல்லி ஆமேன். முதல்ல அவருடைய கட்டளை. இரண்டாவது, அவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை ஒவ்வொரு வாரமும் இரத்தத்தின் உடன்படிக்கையின் மூலமாக புதுப்பித்துக் கொள்ளுதல். மூன்றாவது, கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்தவைகளை, இது பூமியில் எனக்குரியவைகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் சுதந்தரிப்பேன் என்பதற்காகவும் நான் என்ன செய்கிறேன், நான் அனுசரிக்கிறேன். ஆகையினால தான் வாரமும் நாம் அனுசரிக்கிறோம். சில ஆவிக்குரிய சபைகள்னால் பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும், அது வரைக்கும் நான் கம்யூனியன் எடுக்கிறதில்ல. வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள், ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு 3 மாதம் கழிச்சு அல்லது 4 மாதம் கழிச்சு அவருக்கு என் உள்ளத்தில் பேசும் பொழுது கம்யூனியன் அப்படி என்று சில சபைகள் இருக்குது. அதெல்லாம் துருபதேச சபைகள். மாதம் சில பேர் முதல் சண்டை எடுக்கிறாங்க, சில பேர் 2வது சண்டை எடுக்கிறாங்க, சில பேர் கடைசி சண்டை எடுக்கிறாங்க, சில பேர் 3வது சண்டை எடுக்கிறாங்க. மாதம் எடுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் வேதத்தின்படி நாம் எப்பெல்லாம் நம்ம நினைவு கூறுகிறோமோ, கல்வாரி சிலுவையில் நாம் எப்பெல்லாம் நினைவு கூறுகிறோமோ அப்பெல்லாம் கம்யூனியன் எடுக்கலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வீட்டில் இருந்து தலைவன், வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவன் இல்லை என்றால் குடும்ப தலைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கம்யூனியனை ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது என்ன செய்யலாம், அனுசரித்து அவருடைய அந்த கல்வாரி சிலுவையில் சம்பாதித்தவைகளை, அவருக்கு எனக்கு உறவை, அவருடைய கட்டளைகளை, இந்த 3 காரியத்தையும் நல்லா நாம் புரிந்து கொண்டு எடுக்க வேண்டும். ஆமே. மிகுந்த பலன் உண்டு. நான் சொல்கிறேன், வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் கம்யூனியன் எடுக்கலாம். இதில் எந்த விதமான தடையே கிடையாது. சபை என்ன செய்து விட்டது என்றால், போதகர் தான் கொடுக்கணும். பைபிள் எங்கேயாவது போதகர் மாத்திரம்தான் நீங்கள் கொடுக்கணும்னு இருக்கா? இல்லை. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். வீடுகள் தோறும் வந்தாங்க, பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. இல்லை. அப்போது கம்யூனியன் என்பது முதல்ல அவர் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்ற, புதிய உடன்படிக்கையை நான் அதுக்குள்ளே இருக்கிறேன், அந்த கட்டளையை நிறைவேற்ற. இரண்டாவது, எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நான் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த, புதுப்பித்து கொள்ள. மூன்றாவது, கல்வாரி சிலுவையில் எனக்கு என்னெல்லாம் நான் ஆதாம் இழந்தானோ, ஏவாள் இழந்தாலோ எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவை மீட்டு கொடுத்து விட்டார். அதை நான் கம்யூனியன் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக, நினைவு கூறுதல் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் வேதம். அல்லேலூயா. அப்போது உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். வலைதளங்களில் யூடியூப்பில் தினமும் நீங்கள் எடுங்க. அப்படி இல்லைன்னா சபைகள் நீங்கள் வைத்திருப்பீங்கன்னா தயவு செய்து வாரம் நீங்கள் கம்யூனியன் எடுங்க. வாரம் எடுக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில சபைகள்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பெரிய சபைகளில் நான் உதவி போதகராக இருந்தபோது அந்த பெரிய சபையில் இருக்கின்ற அந்த போதகர் சொல்கிற வாரம் நம்ம எடுக்கலாம், ஆனால் வாரம் எடுக்கணும்னா அதுக்காக நல்ல ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது, அதுக்காக நிறைய காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் மாதம் ஒரு தடவை எடுக்கிறதே நாக்கு தள்ளி போயிடுது. ஆகவே நாம் மாதம் ஒரு தடவை நாம் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு பேசினார். ஆகவே நான் சொல்கிறேன்,
வாரம் வாரம் எடுங்க. சபையில் உபவாச ஜெபம் கூடுறீங்களா, கம்யூனியன் எடுங்க. அடுத்தது ஆயத்த ஜெபம் கூடுறீங்களா, கம்யூனியன் எடுங்க. வேத பாடத்துக்கு கூடுறீங்களா, கம்யூனியன் எடுங்க. இன்னும் ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறீங்களா, தயவு செய்து கம்யூனியன் சபையில் எடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு கூடுகையில் நீங்கள் எடுங்க, தயவு செய்து எடுங்க. ஒருவேளை நீங்கள் கேர்சல் வச்சுருப்பீங்க அல்லது பராமரிப்பு குழு வச்சுருப்பீங்க அப்படின்னா, அந்த பராமரிப்பு குழு தலைவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்ட நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் கம்யூனியன் கொடுங்க. கம்யூனியன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு போதகர் தான் கொடுக்கணும், ஊழியர் தான் கொடுக்கணும், நீங்களாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறேன், இது பிசாசுடைய உபதேசம். ஏன் பிசாசுடைய கம்யூனியன் எடுப்பது நிமித்தமாக 3 காரியத்தை அவங்க நிறைவேற்றாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அது தடைபடுகிறது. ஆகவே அது தடைபடக்கூடாது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தயவு செய்து கம்யூனியன் கேர்சலில் எடுங்க, வீடுகளில் எடுங்க, சபை கூடும் எப்பெல்லாம் கூடி வரீங்களோ எடுங்க. ஒவ்வொரு வாரமும் நாம் எடுக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த கம்யூனியன் இன்றைக்கு நாம் எடுத்த பொழுது ஒரு புதிய ஒரு உற்சாகத்தோடு ஒரு புதிய ஒரு புரிதலோடு நாம் எடுத்தோம் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இது வாரம் இதே போல உலகெங்கிலும் இருக்கிற சபைகளும் ஆவிக்குரிய வீடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஊழியக்காரந்த ஸ்தானத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் விசுவாசத்தை பற்றி நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கிறது, மனிதன் உட்பட. ஆகவே இதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இருக்கின்றது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் மனிதர்கள் மத்தியில், அதாவது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது இறை அந்த கடவுள் வணக்கத்தினுடைய அடிப்படையில் இது 6 நிலைகள் இருக்குது. அது எப்படி என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கிற ஆதிவாசிகள்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இயற்கை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது நல்லா படிச்சிருக்கானுங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, தொழிலெலாம் இருக்கிறாங்க, நல்ல சஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இருதயம் குளிராக இருக்குது. ஆகையினால் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவைகளுக்கு பெயரை வைத்து வணங்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள். 3வது கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலை வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவ வழிபாட்டு ஜனங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்கள் இறை நம்பிக்கை இருக்கிறபடினால அவர்கள் கிறிஸ்தவத்தின் பேரில் சிலை வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவர். அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவாங்க. ஆனால் அந்த நன்கு அறிந்த அந்த அறிதலோடு தான் இருக்கிறதோடைய அனுபவத்தை பெறாமல் பெயரளவில் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். நானும் அப்படிதான் இருந்தேன். உலகத்தில் எப்படி பாவத்தில் வாழ்ந்தானோ ஜனங்கள் வாழ்கின்றார்களோ அதுபோல தான் நானும் வாழ்ந்தேன். அப்போது உலகத்தானுக்கும் கிறிஸ்தவனாய எனக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்? பெயர் கிறிஸ்தவன். அப்போது பெயரளவில் கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்குள்ளும் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்தாவி. இருங்க, அங்கேயே இருங்க, பக்கத்தில் வந்துடாதீங்க. ஏன்னா நான் இந்த பூமியில் பண்ண வேண்டிய நல்ல சேட்டையெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நான் வந்துடுறேன். எப்போ கடைசியில்? வயதாகி தள்ளாடி கண்ணெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது வர்றேன். அப்போ சொன்னேன். ஆனால் நமக்கு வயோதீபம் கிடையாது. கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன கிடையாது? நமக்கு வயோதீபம் இல்லை. கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமென். என்ன பாஸ்டர் புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவத்தில் வயோதீபம் இல்லை. ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கு, இங்கே கிழவனும் என்ன செய்யப்பட்டிருக்குது? முதிர் வயது உள்ளவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். அப்படின்னா முதிர் வயதே இருக்காது. முதிர் வயது போல தோற்றம் இருக்கும், ஆனால் முதிர் வயது சரீரத்தில் இருக்காது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் வருகிற நாளில் தியானிக்க போகிறோம். அப்போது அடுத்தது அதற்கு மேலே யார் இருக்கா அப்படின்னா யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நாங்கள் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நாங்கள் தான் உலகத்திலே டாப் மோஸ்ட், எல்லாம் எங்களுக்கு கீழே தான், நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலே, அவனுங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. அடுத்தது யாருன்னா இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஆதிவாசியாக இருந்தாலும் பெயர் கிறிஸ்தவனாக இருந்தாலும்
சிலை வழிபாட்டு கிறிஸ்தவனாக இருந்தாலும், அல்லது தேவனை அறியாத புறஜாதியாக இருந்தாலும், புறமார்க்கத்தனாக அல்லது யூதனாக இருந்தாலும், இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவன் தான் உன்னத உயர்வான மேலான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ யூதர்கள் அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டிய நிலத்தெல்லாம் இருக்கிறார். ஆகவே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது இரவில் தேவனை இயேசுவை வந்து சந்திக்கிற பழக்கம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வர்றான். வந்த உடனே அந்த மனுஷனை பார்த்து தேவன் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும்? நான் எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்க முடியுமா அப்படிங்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போதகனாக இருக்க, பரிசேயன், யூதன் முதல்ல, பரிசேயன், அதுக்கப்புறம் போதகனாக போதிக்கிற, எல்லாவற்றையும் போதிக்கிற. பரிசேயன்னா எப்படி இருக்கணும்? எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்போ போதிக்கிறிய என்னத்தை தாண்டா போதிக்கிற நீ? மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினா, அந்த உயர்த்தின அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த விஷம் பாம்பினால் கடிபட்டவெல்லாம் பார்த்த பொழுது பிழைத்து கொண்டாங்க. என்ன நீ பார்க்கணும் அப்படி? ஏன்னா பாவம் என்கிற பாம்பு உன்னையும் தீண்டி இருக்கிறது, உன்னுடைய மூதாதையரையும் தீண்டிருந்தது போல உன்னையும் தீண்டி இருக்கு. நீ என்னதான் யூதனாரு, பரிசேயனாரு, போதகனாரு, உன்னை தீண்டி இருக்கு தம்பி. கண்டிப்பாக நீ என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க. எப்படி பார்க்கணும்? சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கற்பனைகள், வழிமுறைகள், பண்டிகைகள், இன்னும் இந்த மாத பிறப்புகள் எல்லாம் என்னை பற்றி தான் பேசுகிறது. அப்போ என்னை பற்றி பேசும் பொழுது, என்னை பற்றி பேசப்பட்ட அந்த காரியம் ஒன்றை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியலை. ஏன்னா நியாயப்பிரமாணம் பொய்த்து போய்விட்டது, சட்டதிட்டங்கள் பொய்த்து போய்விட்டது, 10 கற்பனை பொய்த்து விட்டது. ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணம், இந்த 10 கட்டளைகள், இந்த நியமனங்கள்லாம் நீ பாவியா இருக்கின்றாய், உன்னுடைய பாவத்தை மீட்க உன்னால முடியாது, உன்னுடைய சுய கிரியை உன்னை மீட்க முடியாது என்பதை பார்த்து அந்த அந்த காரியமே உன்னை பற்றி பேசுது அப்படிங்கிற. அப்புறம் பலி செலுத்துனா, பலி செலுத்துற உண்மைதான், கரெக்டு. ஒரு தடவை மனசாவப்படுற, 2வது தடவை பாவம் செய்வதற்கு உனக்கு என்ன உண்டாகுது? என்ன உண்டாகுது? பாவம் தானே, பரவாயில்ல. ஒரு புறாவுக்கு இன்னும் 2 புறா அடி, ஒரு ஆட்டுக்குன்னு 2 ஆடு அடி, ஒரு மாட்டுக்குன்னு 2 மாடு அடி பண்றா. நீ யார் என்ன செய்கிறா? நமக்கு தான் தப்பித்து கொள்வதற்கு பலி இருக்குல்ல. ஆனால் அந்த பலி பார்த்து சொல்லு, டேய் நீ செய்வது பாவம், என்னுடைய இரத்தம், பறவையாகிய என்னுடைய இரத்தம், விலங்காகிய என்னுடைய இரத்தம் உன்னுடைய பாவத்தை மீட்க முடியாது. எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் தேவ ஆட்டுக்குட்டி, அவருடைய இரத்தத்தினால தான் நீ உன்னை முற்றிலுமாக கழுவ முடியும் என்று சொல்லி அடிக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய, அந்த பறவையினுடைய ரத்தம் அந்த மனுஷனை பார்த்து பேசுது. காதை அடைச்சிட்டு போயிருக்கான், காதை அடைச்சிட்டு போயிருக்கான். அப்போ அவனை மீட்க முடியாது. அப்போ உன்னையும் ஒரு பாம்பு தீண்டி இருக்கிறது இல்லையா? பரிசேயனா இருக்கிற நீ, போதகனா இருக்க, உன்னுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்றால் இந்த சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், பலிகள், பண்டிகைகள் என்ன ஒருபோதும் தேவன் எதிர்பார்த்திருக்கிற பரிசுத்தத்தை அடைய முடியவில்லை. நான் பாவியா இருக்கிறேன், இயேசுவே என்னை கழுவுங்க, அப்படி பார்க்கணும். ஆமென், அப்படி பாரு அப்படின்றாரு. அப்படிதான் தேவன் சொல்றாரு. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினாரு. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வார்த்தை பை வார்த்தையா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? தியானித்து கொண்டிருக்கோம். அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கிறது, அதை தியானித்து கொண்டிருக்கோம். அப்போ அன்பு கூர்ந்தார் அப்படின்னா எப்போ அன்பு கூர்ந்தார்? கல்வாரி சிலுவையில் அன்பு கூர்ந்தாரா? இல்லை. எப்போ அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டே தேவனாகிய கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆகவே தான் நம்ம சாவிக்குரிய சபையில் உட்கார்ந்துருக்கோம். ஆகவே தான் சந்ததிகள் பிறக்கின்றன. ஆகவே தான் ஆதாமுடைய சந்ததியை பெருகிச்சுங்க. தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது அந்த தேவதூதருக்கு தேவனாகிய கர்த்தர் கை கொடுக்காம மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுக்கு கை கொடுத்தார். ஆகவே தான் அவன் சந்ததி பெருகிச்சு, அவன் வாழ்நாள் இருந்துச்சு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது முட்டாள்களே, பிசாசு விழுந்து போன பொழுது நான் கை கொடுக்கல, ஆகவே உன்னையும் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி இருந்தார்னா எப்போவோ போயிருப்பானுங்க. ஆதாம் ஏவாள் எப்போவோ செத்துருப்பானுங்க. சந்ததியே காயின் ஆபேல்ங்கிற ஒரு சப்ஜெக்டே இருந்திருக்கு. என்ன இருக்காது? சப்ஜெக்ட் இருந்திருக்காது. அப்போ தேவதூதர்களுக்கு அவர் கை கொடுக்கல, நமக்கு கை கொடுத்தார். அப்பவே பரிபூர்ண அன்பு என்ன செய்தது? பேலன்ஸ் செய்தது. அங்கே
அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. காயின் ஆபேலுக்குள்ளே பயணித்தது, அவங்க சந்ததிகளுக்குள்ளே பயணித்தது. அதுக்கப்புறம் அந்த முதல் அழிவுக்கு முன்பாக இருந்த ஜனங்களுக்குள்ளே பயணித்தது, நோவாவுக்குள்ளே பயணித்தது, நோவாவுடைய குடும்பத்துக்குள்ளே பயணித்தது, அவருடைய பிள்ளைகள் சேம் காம் யாப்பேத்து அவர்களுக்குள்ளே பயணித்தது. இந்த சேமுடைய வம்சத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் பிறக்க போகிறார் என்று தேவன் முடிவு செய்தபடியினால சேமுடைய வம்சத்தை தேவன் வைத்து அந்த வம்சத்தில் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாமுக்குள்ளே பயணித்தது, அவன் குடும்பத்துக்குள்ளே பயணித்தது, ஈசாக்குள்ளே பயணித்தது, அவனுடைய குடும்பத்துக்குள்ளே பயணித்தது, யாக்கோபுக்குள்ளே பயணித்தது, ஏசாவுக்குள்ளேயும் பயணித்தது, யாக்கோபுக்குள்ளே பயணித்தது, அப்போ யாக்கோவுடைய பிள்ளைகளுக்குள்ளே பயணித்தது. இந்த யாக்கோவுடைய பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. அதற்காக தேவன் அந்த பரிபூர்ண அன்பை யோசேப்பின் மூலமாக என்ன செய்கிறார்? பயணிக்க, அங்கே நடந்து வர காரியங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறார். அதை குறித்து நாம் தியானித்துக்கணும். கடந்த வாரத்தில் இந்த யோசேப்பு எகிப்து தேசத்தில் அவன் இயேசுவுக்கு முன்னடையாளமாய் இருந்து ஜீவரட்சணையை பெறும்படிக்கு, அதாவது இந்த யோசேப்பு யாக்கோபுடைய பிள்ளைகள், அவனும் யாக்கோபுடைய பிள்ளை தான், தன்னுடைய அண்ணன்மார்கள்லாம் சந்ததிகள்லாம் அழிந்து விடாதபடி, பஞ்சத்தில் அழிந்து விடாதபடிக்கு யோசேப்பை தேவன் தேர்ந்தெடுத்து அங்கே ஜீவ ரட்சணையை உண்டாகும்படி இந்த யோசேப்பை தேவன் பயன்படுத்துகிறார். அந்த பயனை என்ன செய்கிறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. அதை போன வாரத்தில் என்ன செய்து தியானித்தோம். இன்றைக்கு அதற்கு மேலே எப்படி பரிபூர்ண அன்பு இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த குடும்பத்தை பாதுகாக்கும்படி எப்படி பயணிக்கின்றது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 45:7 வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்ற வார்த்தை பேசுறான். யாரு? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக பேசுகிற வார்த்தை இது. சரி, இங்கே அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் பெரிய ரட்சிப்பினால் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பேசுறான். பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. அப்படி என்றால் ஈசாக்கு, அவனுடைய பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு. அப்ப யாக்கோபுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அழியக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அழியக்கூடாது. ஜீவ ரட்சணையை உண்டாக்கும்படியாக யோசேப்பை தேவன் தேர்ந்தெடுத்து அவர்களை அங்கே வரவழைப்பதற்காக யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். அங்கே போயிட்டான். இந்த விஷயம்லாம் தேவன் அவனோட இருக்கின்றபடியினால இதெல்லாம் விளங்கிக்க முடியுது. கரங்கத்தில் அல்ல சொல்லுங்க. ஆமென். என்ன கவனிங்க, ஒரு மனுஷன் இருக்கிறான், பூமியில வாழ்றான் அப்படின்னா அந்த பூமியில வாழ்கின்ற மனுஷன் தேவனோடு சஞ்சரிப்பான். ஆனால் அந்த சஞ்சரிக்கிற மனுஷன், ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிப்பானால் அல்லது தேவன் ஒரு மனுஷனோடு சஞ்சரிப்பாரானால் அந்த மனுஷன் தனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்கள் அல்லது தன் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் அல்லது தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கடந்து போகின்ற அனுபவங்களை என்ன செய்ய முடியும்? அழகா அவன் டிசைன் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எந்த மனுஷன் தேவனோடு இருக்கின்றானோ அல்லது தேவன் எந்த மனுஷனோடு இருக்கின்றானோ அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவங்கள், சம்பவங்கள் எதற்காக என்று அழகா டிசைன் பண்ண முடியும். அதாவது நிதானித்து அறிய முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ யாக்கோபு சொப்பனத்தை கேட்டான். யாருடைய சொப்பனத்தை? யோசேப்போட சொப்பனத்தை கேட்டான். சொப்பனத்தை கேட்ட பிறகு அந்த சொப்பனத்தை கேட்டு மனதில் தான் வச்சுக்கிட்டான். வாசிங்க ஆதியாகமம் 37:11 வாசிங்க. ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரன் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனா யோசேப்பின் தகப்பனோ யோசேப்பு சொன்னதை மனதிலே வைத்துக்கும். அதுதான் அவனுக்கு இருந்த ஒரு தன்மை. ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. சாதாரண பெயரளவில்
தேவனை தேடுறவனாக இருந்தால் இப்படி தான் பேசுவான். எப்படி? தேவன் ஒரு பர்பஸுக்காக அந்த மகனை தேர்ந்தெடுத்திருக்காரு, அந்த மகனை தேர்ந்தெடுத்த அவனை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை அறியாது இருப்பானால் குடும்பத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது, உலகத்தில் நடக்கிற சம்பவம் காட்டில் இவனுக்கு ஏதோ ஒரு நடக்குது, நல்ல காரியம்னே வைத்துக்கொள்வோமே. அப்போது அந்த நல்ல காரியம் எதற்கு தான் இது நடக்குது, என்னத்து விஷயத்துக்கு தான் இது நடக்குது என்று சொல்லி தெரியாமல் அல்லது ஒரு ஆச்சரியத்தோடு எனக்குமா இப்படியா, எனக்கு கூடவா என்று இருப்பான். யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த யாக்கோபு போல மனதில் வைத்துக் கொள்வான். பெயரளவில் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷன் எல்லாருக்கும் நடந்தது, எனக்கு இது நடக்குது, என்னதான் ஒன்றும் தெரில, போகட்டும், நல்ல காரியங்களை பற்றி பேசுகிறேன், நல்லா தான் இருக்குது, ஏன்னா என்ன பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கு எல்லாமே வாய்க்குது, பயங்கரமாக இருக்குது, என்னத்துக்குன்னு தெரில, சரி கடவுள் நடத்துகிறார், அவர் சித்தம் அப்படின்ட்டு போயிடுவான். இது சாதாரண மனுஷன், அந்த மனுஷனை தேவன் தேர்ந்தெடுத்ததுனால பேசுகிற மனுஷன் பேசுகிற விஷயங்கள். ஆனால் சொப்பனங்களுக்கு நல்ல விடை தெரியும். அவன் சொல்கிறான், நான் வச்ச கதிர்கட்டை உங்கள் கதிர்கட்டெல்லாம் வணங்குச்சு, என்ன சந்திரன் சூரியன் மற்ற நட்சத்திரங்கள்லாம் வணங்குச்சு அப்படின்னோடனே எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வணங்குவாங்க, சகோதரன் முதற்கொண்டு வணங்குவான்னு நல்லா தெரியும், என் சகோதரன் எனக்கு முன்பாக மண்டியிடுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அவன் நல்லா யூகித்து வைத்திருந்தான், தேவன் அவனோடு இருந்தபடியினால. ஆகையினால தான் இங்க சொல்றான், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. இதை யார் சொல்ல முடியும்? எந்த மனுஷன் தேவனோடு இருக்கின்றானோ அந்த மனுஷன் இந்த வார்த்தையை பேச முடியும், அல்லது எந்த மனுஷனை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அந்த மனுஷன் பேசுகிற வார்த்தை இது. என்னமோ நான் போனேங்க, அந்த இடத்துல பயங்கரமாக என்னை மெச்சினாங்க, நிறையா காரியங்கள்லாம் செய்தாங்க, என்னத்துக்கும் செய்தாங்கன்னு தெரியாது, என்னை காட்டிலும் பயங்கரமான ஆளாக இருக்கிறானுங்க, அவனெலாம் விட்டுட்டு என்னை எதுக்கு செய்கிறான்னு நான் பயந்துட்டேன், நான் பயந்து வந்துடுச்சு வேறு. இருந்தாலும் ஏதோ கர்த்தர் போகிற போக்கில் அள்ளி வீசுகிறார் போல இருக்குது, போகிற போக்கில் அள்ளி வீசுகிறார் போல இருக்குது அப்படின்னு தான் அவனுங்க பேசுவாங்க. என்ன செய்வாங்க? அப்படி தான் பேசுவாங்க. இந்த காரியத்திற்காக என்னை கொண்டு செல்றாரு, இந்த காரியத்து நிமித்தமாக நான் இந்த செயலை நான் செய்கிறேன், இந்த காரியத்து நிமித்தமாக கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு கான்கிரீட்டா உன்னால பேச முடியாது, ஊர்ஜிதமாக பேச முடியாது. கர்த்தர் தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் கான்கிரீட்டா அவனால் பேச முடியாது. தேர்ந்தெடுத்திருப்பாரானால், நல்ல டிசர்னிங் இருந்திருக்குமானால், நல்ல அறிவு கூர்மை, சிந்திக்கிற திறன், ஆவியினால் இப்படி காரியங்கள்லாம் நடக்கின்றது என்று அவன் டிசர்ன் பண்ண பகுத்தறிகிற அந்த காரியம் அவனுக்குள்ளே இருந்தது என்றால், எஸ் இதற்கு தான் நான் போகிறேன், அடுத்த மூவ் இதுதான், எனக்கு அடுத்த மூவ் இதுதான் சொல்லி அழகாக போயிட்டே இருப்பான். இவன் ஒரு வேகாக போய்கிட்டு இருப்பான், அவன் கான்க்ரீட்டாக போயிட்டுருப்பான், நல்ல ஊர்ஜிதமாக ஸ்ட்ராங்காக போயிட்டுருப்பான். என்னை யாரும் அசைக்க முடியாது, தேவன் ஒருவர் தவிர என்னை யாரும் இந்த பூமியில் விழத்தள்ள முடியாது என அவனால் பேச முடியும். அப்போது பழிவாங்கக்கூடிய இடத்துல இருக்கிற அவன் சொல்கிறான், பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒழியாமல் இருக்க அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, அவனுடைய 2 பிள்ளைங்க ஏசா யாக்கோபு. ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தது நிமித்தமாக இந்த யாக்கோபு அவனுடைய 12 குமாரர்கள், அந்த 12 குமாரில் ஒருத்தன் இவன் இல்லையா? அப்ப தேவன் நினைச்சிருந்தா இந்த யோசேப்புடைய குடும்பத்தை பெருக பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைக்கல. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் பஞ்சத்தில் செத்திருப்பார்களானால் யோசேப்பும் யாக்கோபுடைய பிள்ளை தான். ஆகவே அவனை கொண்டு சந்ததியை பெருக வைக்க தேவனால் முடியும். ஆனா இவன் நினைச்சான். ஏன் நினைச்சான்னா, இவன் தேவனோடு இருந்தார், தேவன் இவனோடு இருந்தார். ஆகையினாலதான் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. ஒளியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுங்க. ஏன்? உலகம் எங்கும் பஞ்சம் தாண்டவம் ஆடுது. 7 வருஷம், ஒரு வருஷம் பஞ்சனாலேயே தாங்க முடியாது. 1970 கிட்டத்தட்ட ஒரு 75 77 வரைக்கும் இந்தியா முழுவதும் கொடிய பஞ்சம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்சம்லாம் என்ன எப்படின்லாம் எனக்கு நல்லா தெரியும். சிறு வயதில் அந்த பஞ்சமெல்லாம் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். நிறைய பேர் பஞ்சத்தினால கிராமங்களில் நோய்வாய்ப்பட்டு பசியினால் செத்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்தாங்க? செத்து கொண்டிருந்தாங்க.
எனக்கு நல்லா தெரியும். இந்த பஞ்சம் அதை காட்டிலும் உலகமெங்கிலும் கொடிய பஞ்சம். அப்போ தேவனுக்கு தெரியும் யாக்கோபனுடைய பிள்ளைகள் மரித்து போகக்கூடாது. ஒரு சந்ததியை வாழ்விக்க ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தள்ளல சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு சந்ததியை, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என்டையர் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக அந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். தேவன் தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளா, குடும்பமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வாழ்கின்ற தேசத்துல மிக கொடியதான நோயோ பஞ்சமோ அழிவோ இயற்கை பேரழிவோ இயற்கை சீற்றமோ எது எழுந்தாலும் உங்கள் நிமித்தம் அது அவர்கள் மற்றவர்களையும் காக்கும். ஏனென்றால் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. ஏன்? யாக்கோபுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன் உங்களுடைய தேவன். ஆமென். ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன், யோசேப்புடைய தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இங்கே ஒரு படிப்பின தேவன் செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், நான் தேர்ந்தெடுத்த ஜனம் அழிந்து போகக்கூடாது, குடும்பம் அழிந்து போகக்கூடாது. அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பம் காக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த குடும்பத்தின் நிமித்தமாக அந்த ஏரியாவை, அந்த மாநிலத்தை, அந்த 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 தேசத்தை, அந்த உலகத்தை நான் காப்பேன் என்று சொல்லி தேவன் காக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் இருக்கு, நம்முடைய குடும்பம் தேவன் அறியாத குடும்பமா இருக்கு. ஆனா இப்ப வாழ்ற அந்த குடும்பம் வலைதளங்கள்ல, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள்கிட்ட தான் நான் பேசுறேன். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்க. உங்க குடும்பத்துல பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 3ஆம் தலைமுறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி வர்றதா இருக்கலாம். அந்த 3ஆம் 4ஆம் தலைமுறையை பார்த்து உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு அந்த பிள்ளைகளுக்காக. ஆமென். உங்கள் வம்சம் பூமியிலே, உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, அவர்கள் தேவனுக்காக காரியங்களை செய்வதற்காக, அந்த வம்சம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக 4 வம்சம் பிறகு அல்லது 7 வம்சம் பிறகு 10 வம்சம் பிறகு என்று இருக்கலாம். அந்த வம்சம் ஒழியாமல் இருக்க, அந்த வம்சம் பாதுகாக்கப்பட, அழிந்து வந்து தேவனுக்காக காரியங்களை செய்ய இருக்கிற அந்த வம்சம் அவர்கள் நிமித்தமாக நீங்கள் காக்கப்பட தேவன் கிருபையாய் இருக்கின்றார். அதுதான் சத்தியம். ஆண்டவர் சொல்றாரு, இதே ஜனங்கள் எகிப்தில் இருந்தானுங்க, 6 லட்சம் புருஷர்கள் வெளியில வந்தானுங்க, வனாந்தரத்தில் பெரிய கலேபரம் பண்ணிட்டானுங்க, தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கிட்டானுங்க. என்ன எரிச்சல்? விக்கிரகத்தை செய்து அதை வணங்கிட்டானுங்க. கடுங்கோபம் வந்துருச்சு தேவனுக்கு. விக்கிரகம்னா என்ன? ஏன் கடுங்கோபம் வந்துச்சு? விக்கிரகத்தை பார்த்து தேவனுக்கு பொறாமையா? அதெல்லாம் இல்லை, அது வேற சப்ஜெக்ட். அது உள்ள ஆழமாக பேசப்பட்டிருக்கு, என்னென்னோ காரியங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. ஏன் விக்கிரகத்தை வணங்கக்கூடாதெல்லாம், எதற்கு தான் என்னை போல கூட விக்கிரகத்தை வச்சுக்காது தேவன் சொன்னாருங்கிறதெல்லாம் ஆழமாக பேசப்பட்டிருக்கலாம். உள்ளே போனால் நாட்களும் நாளிகையும் பத்தாது. இதுவே விசுவாசத்தை குறித்து கிட்டத்தட்ட நம்ம 3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அவ்வளோ ஆழமாக பேசப்பட்டிருக்கு. முறுமுறுத்தானுங்க. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலேருந்து வந்தவங்க எல்லாரும் முறுமுறுத்தானுங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டுரு மோசே, என்னை விட்டுரு, எல்லா பேரும் அழிச்சு போகிறேன், ஒன்றா நான் பெரிய ஜாதியாக்குறேன். அவரால் செய்ய முடியாதா? முடியும். இங்கே யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு நினைச்சிருந்தா அவன் சூப்பர் பவர். அப்ப தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கிறாரா என்னன்னு தெரியாது, வந்த அண்ணன் தம்பி எல்லா பேரையும் என்ன செய்ய முடியும்? அவனால தீர்த்து கட்டியிருக்க முடியும். இவன் தேவனோடு இருந்தார், தேவன் இவனோடு இருந்தபடினால பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கு. எவ்வளவு பாருங்க, அந்த டிசர்னிங், அந்த பகுத்தறிகிற அந்த தன்மை ஒரு மனுஷனுக்குள்ள. காரியங்கள் எவ்வளோ தவறுதலாக, ரொம்ப கீழாக, ரொம்ப கீழ்த்தரமாகலாம் நடந்துச்சு. நீங்களே என்னை விற்று போட்டிங்களாடா, 20 வெள்ளிக்காசுக்கு என்னை விற்று போட்டிங்க. என்ன செஞ்சீங்க? 20 வெள்ளிக்காசை போய் கமர்கட்டை வாங்கினீங்களா, இல்லாட்டி தேன் மிட்டாய் வாங்கினீங்களா? என்னத்தர வாங்கி தின்னீங்க? 20 காசு வெள்ளிக்காசை எடுத்துகிட்டு போய் என்னை விற்று போட்டிங்கல்ல, போயிட்டு போங்கடா, நீங்களாம் பிழைக்கதாண்டா நான் இங்கே வந்திருக்கேன். எப்படி மனசு பாருங்க அவனுக்கு. காரியங்களை சரியாய் நிதானிக்கிறவன் பேசுகிற வார்த்தை இது. ஆவிக்குள்ள மனுஷன் சரியாய் பேசுகிற வார்த்தை இது.
சரியாய் நிதானிக்கிறவனுடைய வார்த்தை இவைகள். வம்சம் அழிக்க இவனால் முடியும். கர்த்தர் என்ன பெரிய ஜாதி ஆக்கட்டும், இவனுங்களை தீர்த்து கட்டிடுவோம். அப்பா அவருக்கு இனி பிள்ளை பெறுவதற்கான பலன் இல்லை, அவரே ரொம்ப தளர்ந்து போயிட்டார். இவனுங்களை முடிச்சு கட்டிட்டோம்னா இனிமே கர்த்தர் நம்ம ஜாதியை தான், நம்ம வம்சத்தான் பெருசாக்கிடுவார். நினைக்கவே இல்லை, சிந்தனை கூட அவன்கிட்ட இல்லை. சொல்கிறான் பூமியிலே என்ற வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன் பூமியில் அப்படின்னா, இந்த பூமியிலே, அதாவது உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக அப்படின்றார். ஒழியாமல் இருக்க அப்படின்னு, உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான். பூமியிலே என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் இந்த பூமியில் வாழ்வதற்கான முழு உரிமை இருக்கிறது. இந்த பூமியில் மாத்திரம்தான் அவன் வாழ முடியும். சில நாடுகளெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் கூட குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நல்லதா கெட்டதா என்பதற்கு நான் உள்ளே போக விரும்பலை. அந்த சட்டம் கொண்டு வந்தது, உலகத்தில் எல்லா இடத்துலையும் சிட்டிசன்ஷிப் இருக்குது இல்லையா, அந்த பிறந்தாங்க அப்படின்னா அந்த பிறந்தவங்க இந்த நாட்டில் இவங்க பிறந்தாங்க என்று அவங்களுக்கு ஒரு ஒரு அடையாள விஷயந்தான் அந்த சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு இல்லையா. பிறப்பு சான்றிதழ் என்பது ரொம்ப அந்த இடத்துல. அப்படின்னா ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் மாத்திரம் மனிதர்களை உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமியை தவிர மனிதர்கள் வேறு எங்கும் இல்லை இல்லை இல்லை. பூமியை தவிர அண்ட சராசரங்களில் எத்தனையோ கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. விஞ்ஞானம் வளர வளர வேதத்தினுடைய ரகசியங்களும் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கரங்குளத்தில் சொல்லுங்க ஆமே அல்லேலூயா. எப்படி அப்படின்னா, நீங்கள் சங்கீத புத்தகம் 48, 49, 50 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வானாதி வானங்களே கர்த்தரை தெரியுங்க, அதுதான் அவ்வளோதான் தெரியும். ஏன்னா கீழேருந்து இப்படி பார்க்குறான், மேகம் இருக்குது, மேகத்து மேலே ப்ளூ கலராக இருக்குது, வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள். அதுக்கு மேலே என்ன இருக்குது? சூரியனே சந்திரனே கர்த்தரை துதியுங்கள், அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குது தெரியல. அதுக்கு மேலே ஆழ்கடலே பெருங்காற்றே நதியே நீரே கர்த்தரை துதி, வாலிபரே கண்ணியரே சிறு பிள்ளையே பெரியோரே முதியோரே கர்த்தரை துதி, அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. கண்ணில் என்ன பார்க்குறானோ அதுதான் தெரியுது. அறிவியல் வளர வளர சந்திரமண்டலம், சூரியன், மார்ஸு, நெப்டியூன், புளூட்டோ, இன்னும் யுரேனஸ், இன்னும் எத்தனையோ கோள்கள் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சூரிய குடும்பம். அப்போது அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு, அதுக்கு மேலே தெரியாது. இதுதான் சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் அவனுக்கு தெரியுமா? சங்கீதக்காரனுக்கு தெரியுமா? தாவீதுக்கு தெரியுமா? தெரியாது. அறிவியல் வளர 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 தேவனுடைய படைப்பினுடைய மகத்துவம் அதிகமாக தெரியும். சொல்கிறாங்க மில்கி வேங்கிறான். மில்கி வேலை அது ஒரு சிறிய துகள். மில்கி வேலை ஒரு சிறிய துகள். அந்த சிறிய துகளுக்குள்ளே இருக்கக்கூடிய துகளுக்குள்ளே இருக்கிறதா சூரிய குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே 3வது இருக்கக்கூடியது பூமிங்கிறான். பல ஆயிரம் சூரிய குடும்பங்கள் இருக்குது. இந்த பல ஆயிரம் சூரிய குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவற்றில் கோள்கள் இருக்குமானால் அவைகளில் மனிதன் இல்லை. ஆமென். வேதம் சொல்லுது பூமியில மாத்திரம்தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டா, அவன்தான் அவனுடைய இருப்பிடம், அதுதான் அவனுடைய வாழ்விடம். நான் சந்திர மண்டலத்தில் போய் அங்கே வாழுவேன், அங்கே நான் பயிர் செய்வேன் முடியாது. மார்ஸுக்கு போனால் அங்கே போய் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீ ஆராய்ச்சி பண்ணு. பூமியில் ஒரு மனிதன் இருப்பது போல மார்ஸில் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் மனிதன் வாழ முடியாது முடியாது முடியாது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இவர் பெரிய சயின்டிஸ்ட்டு இல்லை. வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுவதை தவிர இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் இல்லை சயின்ஸு சொன்னால் நான் நம்ப மாட்டேன், நம்ப போவது இல்லை. இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழ்றான் என்றால் அந்த பூமியிலே வாழ்வதற்கான உரிமை அவனுக்கு உண்டு. ஏனென்றால் பூமியில மாத்திரம்தான் அவனை வாழ்வதற்கான தேவன் கட்டளை வைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை இட்டதின்படிதான் அந்த பூமியில அந்த மனுஷன் வாழ முடியும். ஹலோ, பூமியில வாழ்வதற்கு தான் அவன். நீங்க எங்க வாழ்றீங்க? பூமியில. எந்த நாட்டில் வாழ்றீங்க? எந்த நாடு? இந்தியாவில் வாழ்றோம்.
இந்தியாவில் எங்கே வாழ்கிறீங்க? தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் எங்கே வாழ்கிறீங்க? சென்னையில் சென்னையில் எங்கே வாழ்கிறீங்க? குன்றத்தூர் பக்கத்தில். குன்றத்தூர் பக்கத்தில் எங்கே வாழ்கிறீங்க? கோல்டன் அவென்யூ. கோல்டன் அவென்யூ எங்கே வாழ்கிறீங்க? 2ஆம் கட்டில். கோல்டன் அவென்யூ எங்கே வாழ்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இம்மானுவேல் தெருவில் வாழ்கிறேன். இம்மானுவேல் ஸ்ட்ரீட்டில் நான் வாழ்கிறேன். இது பூமியில் நான் இருப்பதற்கான இருப்பிடத்தை, இங்குதான் நான் வாழ்கிறேன் என்று சுட்டி காண்பிப்பதற்கான பேசப்பட்ட வார்த்தைனா பூமியிலே. பூமியில் வாழ்கிறேன். நான் எந்த பிரபஞ்சத்திலும் இருக்கக்கூடிய எந்த கோள்களிலும் நான் வாழவில்லை. பூமியானது எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது வாழ்விடம். வாழ்விடம் என்றது என்னுடைய வாழ்விடம் என்னவென்றால், முதலாவதாக எர்த்து, ரெண்டாவது அந்த எர்த்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, மூன்றாவது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு அல்லது ப்ராவின்ஸு, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏரியா என்னது சென்னை அல்லது ஏதாவது கலிஃபோர்னியாவோ அல்லது ஏதாவது ஒரு இடம், ப்ராவின்ஸ் ஏதாவது ஒரு இடம். அதுக்கப்புறம் டவுனு, பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் ஏரியா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய இலக்கம். அதுதான் பர்டிகுலராக பின் பாயிண்ட்டாக சொல்கிறது. அதுதான் பூமியிலே. பூமியில் நான் போகிற போக்கில் இல்லைங்க. நான் இந்த பூமியில் வாழ்வதற்கான சகல உரிமையையும் சகல அந்த தகுதியும் உடையவன். ஏனென்றால் நான் மனிதன். நான் மனிதனாக இருக்கிறபடினால தான் அந்த பூமியில் வாழ்வதற்கான எல்லா சிலாக்கியத்தையும் தகுதியும் பெற்றிருக்கேன். பூமியிலே தகுதி சிலாக்கியம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் அப்படின்னா எல்லாம் மாடு தான், ஆடு மாடு தான் வாழுது, பறவைகள்லாம் வாழுது, கோழி, புழு, பூச்சி, கரப்பாம்பூச்சி எல்லாம் வாழுது. அதில் ஒன்று நானா இல்லை. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது. யானைக்கே ஒரு ஐடென்டிட்டி இருக்குங்க. ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட், இந்தியன் எலிஃபெண்ட்னு, இந்தியன் டைகரு, இன்னும் வேறு இடத்துல இருக்கிற டைகரு, அமெரிக்கன் சீட்டா, இங்கே இந்தியன் சீட்டா. ஒரு விலங்குக்குமே ஒரு வாழ்விடம் இருக்கிறது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அவனுக்கு ஒரு வீடு, ஒரு மனை என்று இருக்கும் பொழுது அந்த மனையே அவனுக்கு வாழ்விடமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு இடம். அது எந்த மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, ஐயா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இல்லை நான் எங்கேருந்து வரல, நான் அப்படியே வந்துட்டேன் சொல்ல முடியுமா? இல்லை. முதல்ல அவன் இந்த உலகத்தில் இருக்கிறனால இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மனுஷன் எந்த நாட்டு சேர்ந்தவன் கேட்பான். முதல்ல எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கேன்பா கேட்பானா? கேட்பான். ஏன்? நான் மனுஷன், எனக்கு முன்பாக உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அல்லது எனக்கு முன்பாக நிற்கிற நீயும் மனுஷன். ஆகவே நான் இந்த பூமியை சார்ந்தவன். இந்த பூமியில் எனக்கு ஒரு தேசம் இருக்கிறது. இந்த தேசத்தின் பெயர் இந்தியா. இந்த தேசத்தினுடைய பகுதி ஒரு சின்ன பகுதியில் இருக்கிறேன், அது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துலனா சென்னை. சென்னையில் எந்த இருக்கேன்? குன்றத்தூரில் இருக்கிறேன். குன்றத்தூரில் எந்தனா கோல்டன் அவென்யூவில் இருக்கேன், அந்த 2ஆம் கட்டில் இருக்கிறேன் என்ற அந்த இருப்பிடம் இது. எனக்கு எப்படி ஒரு தேசம், ஒரு மாநிலம், ஒரு பகுதி, ஒரு தாலுகா, ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு வீடுன்னு இருக்கும், உனக்கும் அப்படி இருக்குங்கிறதுனால தான் கேட்குறான். பூமியில் எந்த நாடு எடுத்தோன்னே எந்த கண்ட்ரி பார்க்க ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னா எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்க? போலீஸ்காரங்க முதல்ல கேட்குறவங்க கேள்வி என்ன? நீங்கள் எந்த கண்ட்ரி? பேரை கேட்பாங்க. அந்த பேர்லேயே எங்கே அந்த நாடு எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஏதோ ஒரு புரியாத ஒரு பேர் சொல்கிறார், புரியாத ஒரு பேரை சொல்கிறார். அப்படியா? உடனே கேட்பார், எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பாஸ்போர்ட்டை எடுங்கன்றவர். ஏன்? அந்த பாஸ்போர்ட் அவர் வாழ்கின்ற பூமியில் அவர் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பை சுட்டி காண்பிப்பது தான் பாஸ்போர்ட். பூமியிலே அந்த யூஎஸ்ஏனா யூஎஸ்ஏல மிசிசிப்பியா, கலிஃபோர்னியாவா, வாஷிங்டன் டிசியா எந்த இடம் தெரியாது. இந்தியானா டெல்லியா, பாம்பேயா, கல்கட்டாவா தெரியாது. ஜப்பான்னா டோக்கியோவா, ஹான்ஷுவா, கொக்கைட்டோவா எதுவும் தெரியாது. பெய்ஜிங்கா, சைனானா பெய்ஜிங்கா எதுவும் தெரியாது. எதுன்னு தெரியாது. அப்போ ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்தில் இருப்பிடம் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த பூமியிலே என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது அவர்களுடைய இருப்பிடத்தை, அந்த எக்ஸிஸ்டிங் பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸை பற்றி பேசுகிறது. ஆமே, ஏதோ சாதாரணமாக கடந்து விட்டு செல்லுகிற வார்த்தை அல்ல அல்ல அல்ல. சாதாரணமாக போயிட முடியாது. சொல்கிறாரு, இந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிறீங்களே, இந்த பர்டிகுலர் பிளேஸில் இருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வம்சமானது ஒளிந்து போகக்கூடாது, அழியக்கூடாது.
ஆகவே சொல்கிறான், உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக. இரட்சிப்பு என்று சொல்லப்படும் பொழுது ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து ஒரு இரட்சிப்பு, இன்னொன்று அவர்கள் நோய் வியாதி இந்த பிணியிலிருந்து விடுவிக்கப்படுவது நிமித்தமாக வருகின்ற ஒரு இரட்சிப்பு, இன்னொன்று பஞ்சம் பசி பட்டினி இந்த வறுமை இவைகளிலிருந்து விடுதலை செய்கின்ற ஒரு விடுதலை, இன்னொன்று மிக முக்கியமானது ஆத்தும விடுதலை. இன்னொன்று ஐந்தாவது என்னவென்றால் என்னது, ஒரு நாடு இன்னொரு நாடை மேற்கொண்டு எந்த நாடு மேற்கொள்ளுதோ அந்த நாடு மேற்கொண்ட அந்த நாட்டுக்கு வீழ்ந்து போன நாட்டினுடைய பிரஜைகள் அடிமைகளாக போயிடுவாங்க, அதிலிருந்து விடுதலை செய்வது. மொத்தம் 5 இருக்கு. மொத்தம் 5 விதமான ரட்சிப்பு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இங்க என்ன ரட்சிப்பு? என்ன ரட்சிப்பு? ஆத்தும ரட்சிப்பு அல்ல, பஞ்சத்தினால் உண்டான ரட்சிப்பு. அடிமைத்தனத்தினால் உண்டான ரட்சிப்பு அல்ல, பஞ்சத்தினால் பசியினால் உண்டான ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு. அதாவது அடிமைத்தனம் இங்க 2 விதமான அடிமைத்தனம் இருக்கு. ஒன்று இயலாமையினால தன்னை ஒருவருக்கு விற்று, அல்லது இன்னொரு என்னை வாங்கும் பட்சத்தில் அவருக்கு அடிமையாக போவது. இன்னொரு அடிமைத்தனம்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு படையெடுத்து சென்று அந்த கீழான ராஜாவை, பலம் குன்றிய ராஜாவை மேற்கொண்டு பலசாலியான ராஜா அந்த மக்களை சிறைபிடித்து போகும் நிமித்தமாக அங்கே அடிமையாக வைக்காங்க. 2 விதமான அடிமைத்தனம். மூன்றாவது நோய் வியாதி இதிலிருந்து விடுதலை செய்வது. அப்போ ஐந்தாவது என்னது? ஆத்தும ரட்சிப்பு. நாலாவது இந்த பஞ்சத்து நிமித்தமாக அடிமைத்தன ரட்சிப்பு இருக்கு, இன்னொன்று அரசனால் அடிமையாக்கப்பட்ட ரட்சிப்பு இருக்கு, வியாதியினால் ரட்சிப்பு இருக்கு, ஆத்தும ரட்சிப்பு இருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் காமனா இருக்கிறது என்னன்னா பஞ்சத்தினால் உண்டான ரட்சிப்பு. ரொம்ப காமனா காமன். சாதாரண அடிமைத்தனத்தில் போனவனு சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடணுமா? என்ன ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டாரு, விலைக்கு வாங்கினவர் எனக்கு சாப்பாடே போடாமல் ஒரு மாதமாக போட்டார். நல்லா வாட்ட சாட்டமாக 6 பேக்ஸ் 8 பேக்ஸோடு போனேன், நோஞ்சானும் தொத்தலும் கத்தலமாக இருக்கிறேன். அவர் என்னை சாப்பாடு போடலைன்னா என்ன ஆகும்? ஒட்டடை குச்சி மாதிரி அல்லது முருங்கை குச்சி மாதிரி ஆகிடும். சாப்பாடு பிரதானம். ஒரு அரசன் என்ன அடிமையாக்கி கொண்டு போயிட்டான், சாப்பாடே போடலை, சாப்பாடு பிரதானம். பஞ்சம், மன்னிக்கும். மூன்றாவது நோய் வியாதி, சாப்பாடே இல்லை. அப்ப சாப்பாடே இல்லாத போது நோயினுடைய வீரியம் என்ன ஆகும்? இன்னும் அதிகரிக்கும், சீக்கிரமா செத்து போயிடுவான் இல்லையா? அவன் என்னாச்சு? அங்க சாப்பாடு பிரதானம். ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறான். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வாயின் வார்த்தையினால் பிழைப்பான். அப்பம் இல்லை, என்னுடைய வாயின் வார்த்தையினால பிழைப்பான். ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவிக்குரிய மனுஷனா நான் வந்துட்டேன். ஆகவே ஆவிக்குரிய மனுஷனா நான் வந்ததுனால நான் சாப்பாடே எனக்கு தேவையில்லை, நான் அப்படியே இருந்துட போறேன். முடியுமா? முடியாது. என்ன செய்ய முடியாது? முடியாது. ஆவிக்குரியவனுக்கு சாப்பாடு தேவை. அப்போ இந்த பஞ்சம் என்கிற அந்த வார்த்தையானது இந்த 4 விதமான இந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கக்கூடிய, ரட்சிக்கப்படுக வேண்டிய நிலையில இருக்கிறவர்களுக்கோ அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ இந்த 4 விதமான காரியத்தோடு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவை உணவு, உணவு, உணவு. சொல்றான், உங்க வம்சம் அழிஞ்சிடக்கூடாது, நீங்க சாப்பிடணும். நீங்க என்ன செய்யணும்? சாப்பிடணும். நல்லா புஷ்டியா நீங்க சாப்பிட்டு கொழுமையா இருக்கணும். ஆகவே உங்களை புஷ்டியினால, சாப்பாட்டினால, போஜனத்தினால உங்களை ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பு தான் போஜன ரட்சிப்பு. இது போஜன ரட்சிப்பு. ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்குவோமே, அவன் என்னதான் வெல்த்தியாக இருந்தாலும் அவன் நடுத்தருவில் வந்துடுவானா? வந்துடுவான். உதாரணத்துக்கு 2015 பெரும் வெள்ளம். என்னது? ரோட்டில் பெரிய பணக்காரன்லாம் சாப்பாடு இல்லை, ஜனங்களோட ஜனங்களா நின்று என்ன வாங்கினாங்க? சாப்பாடு பொட்டலாம் வாங்கினாங்க, பன்னு பிரெட்டு வாங்கினாங்களா? வாங்கினாங்க. கொரோனா காலத்தில் வாங்கினாங்களா? வாங்கினார்கள். பிரதானம் சாப்பாடு. மனிதன் இந்த பூமியில் எக்ஸிஸ்டன்ஸாக இருப்பதற்கு வாழ்வாதாரம் முக்கியமானது உணவு. உணவு, உடை, அதுக்கப்புறம் ஷெல்டர். ஷெல்டர் இருந்து
உடை இருந்து சாப்பாடு இல்லைன்னா வேஸ்ட், செத்து போயிடுவான். அட ஷெல்டர் இல்லை, நிறையா உடை இருக்கு, சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிடுவான். சாப்பாடு நிறையா இருக்கு, உடை இல்லைன்னா கூட ஷெல்டர்னா கூட அவன் வாழுவான். என்ன செய்ய முடியும்? அவனால் வாழ முடியும். எதற்கு இந்த பூமியில மனிதர்கள் பயப்படுகிறார்கள் என்றால், உடை இல்லை என்பதற்காக பயப்படவில்லை, அங்கே வீடு இல்லை என்பதற்காக பயப்படுவது இல்லை, உணவு இல்லை என்று ஒரு காரியம் வருமானால் பயப்படுவாங்க. ஏன்? வாழ்வின் முக்கிய ஆதாரம் ஃபுட்டு, க்ளோத் அண்ட் ஷெல்டர். அது ரொம்ப முக்கியம். சொல்றான் பெரிய ரட்சிப்பு அப்படிங்கிறான். ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த பூமியில வாழ்வதற்கான ஐடென்டிட்டியை பெற்றிருக்கிற இந்த ஜனங்கள் அவங்க என்னன்னா சாப்பிடணும். சில பேர் தன்னுடைய வாழ்க்கை நடந்து செல்வதற்காக பயணிப்பதற்காக சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட்றதுக்குனே வாழ்வாங்க. சில பேர் வாழ்வதற்காக சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட்றதுக்குனே வாழ்வாங்க. சாப்பிட்றதுக்குனே வாழ்கிறவனுங்க இருக்காங்க. அதில் யார் சாப்பிட்றதுக்குனே வாழ்ந்தவன்? யார்? ஏசா. சாப்பிட்றதுக்குனே வாழான். ஏன் சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு? நான் உயிரோடு இல்லைன்னா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன செய்வேன்? போ குடு, நல்லா சாப்பிடாது. சந்ததி, தேவன் பிறக்க வேண்டிய சந்ததி, தேவன் அந்த சந்ததியில் பிறக்கல, போ தள்ளிட்டார். ஏசாவை நான் வெறுத்தேன். ஏன்? அவன் சாப்பிட்றதுக்குனே பிறந்திருக்கான், சாப்பிட்றதுக்குனே வாழ்ந்திருக்கிறான். வாழ்வதற்கான சாப்பாடு வேற, சாப்பாடுறதுக்காக வாழ்வது என்பது வேறு. அண்ணே, தம்பி, நீங்களாம் வந்திருக்கீங்க, நம்முடைய வம்சம் தலைக்கணும், தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. பூமியிலே உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய பின் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இடம். அப்போ நீங்கள்லாம் ஏலியனா இங்கேருந்து வரலை. ஏலியன் இவனுக்கு சொல்கிறானுங்க. ஏலியன் கூட மித்துன்னு தான் சொல்கிறாங்க. ஏலியன் கிடையவே கிடையாது. வேற்று கிரக வாசிகள் இல்லை. வருதுங்கிறானுங்க, போதுங்கிறானுங்க. அதை வர்ற இவ்வளோ டெக்னாலஜி இருக்குல்ல, இவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை எடுக்க வேண்டியது தானே. கிட்டத்தட்ட எத்தனையோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸு சேட்டலைட்டு பூமியை சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சேட்டலைட்டு துல்லியமாக ஒரு இடத்த ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கேருந்து வர்ற ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்க முடியாதா? லட்சக்கணக்கான இது எடுக்க முடியாதா? லண்டனில் வந்து ஒரு ஃப்ளையிங் டிஸ்க் வந்துட்டு போச்சு. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா அந்த இடத்துல வந்துட்டு போச்சு. எடுங்கடா, அடிக்கிறது தான் வருதுன்னு சொல்கிறீங்களே, எடுக்க வேண்டியது என்னடா? அங்கேருந்து அந்த வந்துட்டு போனதுலேருந்து யாரா வந்தா? மனிதனுடைய இருப்பிடம் இது. இங்கே மனிதன் மாத்திரம்தான் வாழ முடியும். மனிதனோடு சேர்ந்து இயற்கையில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் மாத்திரம்தான் வாழ முடியுமே தவிர எந்த விதமான உயிரினங்கள் மற்ற கிரகங்களில், பால்வெளி மண்டலத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இல்லை இல்லை இல்லை. வேதாகமத்தின் அடிப்படையில் நான் வேதாகமத்தை முழுவதுமாக நம்புகிறேன். வேதாகமத்தை முழுவதுமாக நம்புகிறேன். எர்த்து மாதிரி இன்னொரு இடத்துல மனுஷன் இருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான், அப்படியா? இல்லை, வேதம் சொல்லலை அதை பற்றி. அதனால் வேதம் சொல்லாத எதையும் நான் நம்ப தயாராக இல்லை, நம்ப மாட்டேன். வேதம் சொல்லுகிறது ஹைரெக்ஸ் என்று சொல்லப்படுகிற பூமி என்று சொல்லப்படுகிற, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பூமியிலே ஹைரெக்ஸ் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை. அப்படி என்றால் உயிர் கோலம். இங்கு மாத்திரம்தான் உயிர்கள் வாழ முடியும். உயிர் கோலம் அப்படின்னா மற்ற இடத்துல இருக்கிறது இல்லை. மற்ற இடத்துல உயிர்ங்கிறதே இல்லை, கோலம்ங்கிறதே கிடையாது. அப்போ உன்னுடைய சந்ததி, நம்முடைய சந்ததி, நம்ம அப்பாவுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி உயிரோடே காக்கப்பட பெரிய ரட்சிப்பு இந்த உணவு. சாப்பாடு ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பம் உணவுக்காக ஒரு ரட்சிப்பு அந்த குடும்பம் அடைய வேண்டிய நிலையில் இந்த பூமியில் வாழ்கிறது என்று அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், தேவனை அறியாத ஜனங்கள் இந்த காணொலியை உலகமெங்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க என்றால், உங்கள் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருக்கு அல்லது சாப்பாட்டுக்கு குறைவா இருக்கின்றது என்றால் நீங்கள் இந்த இயேசுவை அண்டி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜீவ ரட்சணையே உண்டாகும். இந்த உணவு என்ற ரட்சிப்பினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்றான், சங்கீதங்களின் புஸ்தகம் 37:25, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணேன். என்னது? நான் காணேன். யார் நீதிமான்? தேவனால் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த மனுஷன் நீதிமானாய் தேவன் பார்க்கிறார். அவன் அப்பத்துக்கு அவன் சந்ததி திறந்து திரிய மாட்டாது. ஏற்கனவே ஒரு பெரிய
ஒரு பாடம் யோசேப்பினால் அங்கே கற்கப்பட்டது, போதிக்கப்பட்டது, பெரிய ரட்சிப்பினால். நாம் மாத்திரம்தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? நல்லா சாப்பிட்டு வகை வகையாக ரகரகமாக விதவிதமாக சாப்பிட்டு அதுக்குள்ளே நம்ம வாழ தேவன் என்ன செய்திருக்கிறார்? கிருபை செய்திருக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது ஏதோ அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரம் இல்லை, அவனுக்கும் ஒரு ரட்சிப்பு தேவை இருக்குது. அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்குள்ளும் போஜனம் அவனுக்கு சரியானபடி கொடுக்கப்படுகிற அந்த ரட்சிப்பு. என்னை ராஜா ஒருத்தர் இழுத்துட்டு போயிட்டாரு, அடிமையாக கொண்டு போகப்பட்டேன், அங்கேயும் எனக்கு போஜனத்தினால் ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டிய நிலையில் இருக்கு. வியாதி வேதனை இந்த பூமியில் மனிதர்கள் படுகிறாங்க, அவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பு தேவை, அவர்களுக்கு உணவு. ஆத்துமால ரட்சிக்கப்பட்ட நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன், நான் சாப்பிடவே தேவையில்லை பாடா, அப்படியா? இல்லை, ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன், ஆமே ஹல்லேலூயா, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, லைட்டாக உள்ள பசி. வீட்டுக்கு போனால் இன்றைக்கி அம்மா நமக்கு ஏதாவது செய்து வைத்திருப்பா, அல்லது நாம் குடும்பத்தோடு போகிறோம், ரொம்ப பசிக்குது, இனிமேல் போய் செய்கிறதா, வா ஹோட்டலுக்கு, எஸ் இன்றைக்கி ரட்சிப்பை கொண்டாடுவோம். பெரிய ரட்சிப்பு தான் அது. உணவு என்பது மனிதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுடைய ஒரு மிகப்பெரிய பங்கு வகிப்பது உணவு. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது முதல்ல பரீட்சை பிசாசு வச்சதுன்னா கல்லுகளை அப்பங்களா ஆக்கி சாப்பிடும். முதல்ல பெரிய ரட்சிப்பு சாப்பாடு, எவனா இருந்தாலும் சாப்பிட்டாகணும். முதல்ல தேவனை பிசாசானவன் சோதித்த முதல் சோதனை கல்லுகளை அப்பங்களா ஆக்கி சாப்பிடும் பூமியிலே. ஆகவே எப்படிப்பட்ட ரீதியிலெல்லாம் இந்த ரட்சிப்பு நமக்குள்ள புறப்பட்டது, எப்படி அதனுடைய அதிகாரங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம் அந்த காலவேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த பூமியில் மிகப்பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தினந்தோறும் காலை மதியம் இரவு ஆண்டவரே தடையின்றி புஷ்டியாய் நாங்கள் இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை நீங்கள் கொடுத்தீங்களே, அதற்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த பூமியில வாழக்கூடிய ஜனங்கள், இருப்பிடமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உணவின்றி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த பெரிய ரட்சிப்பினால, உணவு என்கிற பெரிய ரட்சிப்பினால ரட்சிக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை அவர்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாக கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாக வந்த எங்க சபையில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய தேடி வந்த அவர்கள் ஆண்டவரே பெரிய ரட்சிப்பாகிய சரீரத்திற்கு தேவையான இந்த உணவு அவர்கள் ஜீவிய நாட்கள் முழுவதும் ஆண்டவரே வழிந்தோடத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையில வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு படுத்துக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் பெரிய ரட்சிப்பாகிய ஆண்டவரே இந்த உணவை அருந்த முடியாத நோய் அவர்களை வாட்டிக்கொண்டிருக்கிற அந்த நோயிலிருந்து விடுதலை செய்து நீ வைத்திருக்கிற ஆண்டவரே உன்னதமான பெரிய ரட்சிப்பாகிய ஆண்டவரே போஜனத்தை ஆண்டவரே உட்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களாம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களை நோயிலிருந்து வியாதியிலிருந்து விடுவித்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மை நாளை முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தி அவரை ஆராதித்து அவரை மகிழ்வோம். ஆமேன்.